தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அறிவு தீ பரவ வேண்டும் என்று ஏராளமான முன்னெடுப்புகளை நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுல முக்கியமானதுதான் புத்தக திருவிழாக்கள். எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், வாசகர்கள் எல்லாருக்குமான உறவு பாலமாக இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைநகரான சென்னையில் மட்டுமில்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் புத்தக திருவிழாக்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதோட தொடர்ச்சியாகத்தான் இந்த 4வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. 102 நாடுகளோட பங்கேற்போடு சிந்தனையுடைய ஊற்றாக, பண்பாட்டின் கருவூலமாக, அறிவு பரிமாற்றத்தினுடைய அடித்தளமாக இந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவை நிறைவடைந்ததில் தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டுமில்லாமல் ஒரு புத்தகத்தினுடைய ஆர்வலனாகவும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் சர்வதேச புக்கர் பரிசை வென்றிருக்கக்கூடிய கன்னட பெண் எழுத்தாளர் மரியாதைக்குரிய பானு முஷ்டாக் அவர்கள் இந்த மேடையில் இருப்பது என்னுடைய மகிழ்ச்சியை மேலும் கூட்டுது. இங்கு வந்தவுடன் என்னை பார்த்து நான் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் பெருமையளிப்பதாக சொன்னார். உண்மையிலே அவர்களின் எழுத்துதான் நம்மை பெருமைப்படுத்துகிறது. ஏற்கனவே ஒய்எம்சி திடலில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னா இந்த பன்னாட்டு திருவிழாவோட மைய நோக்கம் என்னன்னு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த புத்தக திருவிழாவில் மொழிபெயர்ப்புகள், பதிப்புற பரிமாற்றம் ஆகியவற்றில் மிகுந்த முக்கியத்துவம் செலுத்தி இருக்கிறோம். அது எவ்வளவு அவசியம் என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய பானு முஷ்டாக் அவருடைய வெற்றியை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதால்தான் அவருடைய ஹார்ட் லேம்ப் மூலம் தென்னிந்திய பெண்களுடைய வாழ்வுரிமை வாழ்க்கையும் உலக அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. நம்ம திராவிட மாடல் மொழி குடும்பத்தை சார்ந்த, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பிற்போக்குத்தனங்களை எதிர்க்கிற சமூக நீதி பார்வை கொண்ட ஒரு பெண் எழுத்தாளர் வருகையால நம்முடைய புத்தக திருவிழா இன்றைக்கு மிகுந்த சிறப்படைந்திருக்கிறது. எதையும் கேள்வி கேட்டு விமர்சன பார்வையோடு அணுகி பழமைகளை பொசுக்கின திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை பண்படுத்துச்சு. அதே போல கர்நாடகத்தில் கன்னட புரட்சி இலக்கிய மரபுல இயங்கி வரக்கூடிய பானு முஷ்டாக் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்காக என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, அமீரகம் இப்படி உலகத்தின் பல பகுதிகளில் இது மாதிரியான பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள் நடக்கிற செய்திகள் நாம் பார்க்கிறது உண்டு. அப்பெல்லாம் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டிலையும் நடக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த எண்ணத்தை இப்ப நம்ம திராவிட மாடல் அரசுல நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த புத்தக திருவிழாவில் நிறைய அறிவார்ந்த, இக்காலத்துக்கு அவசியமான உரையாடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டது பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அத பொதுமக்கள்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு அவங்கள இந்த புத்தக திருவிழாவை நோக்கி அழைச்சுக்கிட்டு வரணும்னு தான் ஏஐ, அலாவுதீன் அற்புத விளக்கா, ட்ரோஜன் குதிரையா, புத்தகங்களின் எதிர்காலம் குறித்த பிரெஞ்சு பார்வை, ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கம், மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பு சார்ந்த சவால்கள், ரீல்ஸ் யுகத்தில் இலக்கியம் கவனம் பெறுவதில் இருக்கக்கூடிய சவால்கள், பெண் இலக்கியம் சார் சவால்கள், இப்படி சுவாரஸ்யமான பல பொருட்கள்ல உரையாடல்கள் நடத்தினீங்கன்னு என்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களையும் ஷேர் பண்ணேன். அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆளுமைகளோட
இந்திய வெளிநாட்டு ஆளுமைகள் சேர்ந்து பேசினது ஒரு பரந்து விரிந்த பார்வைய எல்லோருக்கும் வழங்கியிருக்கேன்னு நான் நம்புறேன். நம்ம மண்ணோட சிந்தனைகளும் எழுத்துக்களும் உலகம் முழுக்க பரவணும். உலகின் உயரிய சிந்தனைகள் நம்ம மக்கள்கிட்ட வந்து அடையணும் என்ற கனவு இந்த நிகழ்ச்சியால நினைவாகி இருக்கு. மொத்தத்துல இப்படி ஒரு அறிவு சங்கமத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் அவர்களுக்கும், செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், பொது நூலக இயக்கத்துக்கும், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்துக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.